ஒரு பொண்ணு நம்மள பார்க்கும்போது, அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றது தான். இந்த வீடியோல நான் பார்க்க போறது, நீங்க ஒரு பொது இடத்துலயோ, ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ இருக்கும்போது, ஒரு பொண்ணு உங்கள சைட் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது தான். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம், ஒரு பொண்ணு உங்கள சைட் அடிக்கும்போது, அந்த பொண்ண ஈஸியா லவ் வரைக்கும் கொண்டு போக முடியும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க போடுற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம விட்டா எவ்வளவு கடுப்பாகும். அதே மாதிரிதான் நண்பா, ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஆர்வம் இருக்கும்போது அவங்க உங்களை பாக்குறாங்க. ஆனா நீங்க அதை பார்க்காம வேற பக்கம் திரும்பிட்டா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதனால ஒரு பொண்ணு உங்களை பாக்குதுன்னா அவங்களுக்கு உங்க மேல ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும்னா நீங்களும் திரும்ப அவங்கள பார்க்கணும். இப்படி பார்க்கும்போதுதான் உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஆர்வம் இருக்குன்னு வந்து அவங்க நினைப்பாங்க. அப்பதான் உங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா பயந்துகிட்டு அந்த பொண்ணை திரும்ப பார்க்கவே மாட்டாங்க. அதுதான் பசங்க பண்ற முதல் தப்பு. அந்த தப்பை நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் செய்யாதீங்க. ஒரு பொண்ணு உங்களை பாக்குதுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை நீங்க திரும்ப பாருங்க. இரண்டாவது விஷயம், அந்த பொண்ணை கடிச்சு தின்ன மாதிரி பார்க்காதீங்க. ரொம்ப சாதாரணமா பாருங்க. பொது இடத்துல ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது மத்த யாருக்கும் தெரியாத மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனால நீங்களும் அவங்களையே வெறிச்சு பார்க்காம அவங்களோட கண்களை பார்த்து பேசுங்க. அதுவும் ரொம்ப கண்ணியமா பாருங்க. தயவு செஞ்சு அவங்களோட கண்களை மட்டும் பாருங்க. வேற எந்த இடத்தையும் பார்த்து தொலைச்சிடாதீங்க. அது ரொம்பவே தவறான எண்ணத்தை கொடுக்கும். நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இரண்டாவது விஷயம், புன்னகைப்பது. ரொம்பவே மோசமான புன்னகை செய்யாதீங்க. ஒரு சின்ன இயல்பான புன்னகை கொடுங்க. ஒருத்தரை முதல் தடவை சந்திக்கும் போது நீங்க சின்னதா ஒரு புன்னகை கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு புன்னகையை அந்த பொண்ணுக்கு கொடுங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து திரும்ப ஒரு புன்னகை வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல பெரிய ஆர்வம் இருக்குன்னு உறுதியா நம்பலாம். மூன்றாவது விஷயம், ஒரு பொண்ணு உங்களை பார்க்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உதாரணமா உங்ககிட்ட ஒருத்தவங்க திருமண அழைப்பிதழ் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க திருமணத்துக்கு அழைக்கிறாங்கன்னு. நீங்க அவங்க திருமணத்துக்கு போய் சாப்பிட்டு அவங்கள வாழ்த்திட்டு போட்டோ புடிச்சிட்டு வரணும்னு தானே அர்த்தம். அதே மாதிரிதான் நண்பா, ஒரு பொண்ணு உங்களை பாக்குதுன்னா அது வந்து ஒரு அழைப்பு மாதிரிதான். அதாவது அவங்க உங்களை அணுகிறதுக்கான ஒரு அழைப்பு. அது நீங்க அதை ஏத்துக்கணும்னா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசணும். ஆனா நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா, ஒரு பஸ்ல பொது இடத்துல ஒரு பொண்ணு உங்களை பாக்குறாங்கன்றது தெரிஞ்சு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச பயப்படுவாங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு அந்த பொண்ணோட வேலை முடிஞ்சதும் அவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் ஐயையோ அந்த பொண்ணு போயிடுச்சு, நம்பர் வாங்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்காதீங்க நண்பா. ஒரு பொண்ணு உங்களை பாக்குறாங்கன்னு உறுதியா தெரிஞ்சதும் சிரிங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுங்க. ஆனா முதல் விஷயமா, நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அதனாலதான் உங்ககிட்ட பேச வந்தேன்னு வந்து சொல்லவே சொல்லிடாதீங்க. பொண்ணுங்க செம கடுப்பாவாங்க. பெரிய பசங்க பண்ற தப்பு அதுதான். ஒரு பொண்ணு கிட்ட நீங்க பேச போறீங்கன்னா சாதாரணமா ஹாய்னு சொல்லி பேசுங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணு உங்களை பார்த்தது பத்தி அந்த இடத்துல சொல்லாதீங்க. அத அந்த பொண்ணுங்க விரும்பவே மாட்டாங்க. நண்பா, நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் வந்து ஒரு பொண்ணு பார்க்கும்போது நீங்க சரியா ஃபாலோ பண்ணுனீங்கன்னா உங்களால ஒரு பொண்ணை ஈஸியா கவர முடியும். அதே போல அவங்கள லவ் வரைக்கும் கொண்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே போல என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லுங்க. நான் அடுத்து வர வீடியோக்கள்ல அதை பத்தி பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.